யவனனின் உடலிலிருந்து வாளை உருவிய பாரி நிலவனும் இளங்கீரனும் போரிடும் விதத்தை பார்க்க துவங்கினான். யவனனிடம் போரிடும் போதே மெதுவாக திரும்பி பாரியை பார்த்த நிலவன் பாரி அதற்குள் இருவரையும் வீழ்த்தி இருப்பதை கண்டதும் திடுக்கிட்டான். தனது வேகத்தை அதிகப்படுத்தினான். பரம்பின் விற்படை வீரர்கள் அம்புகளை சரமாரியாக விடுத்து சேர வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்க துவங்கினர். செம்மலையின் இடப்புறத்திலிருந்து வெளிவந்த பரம்பினர் பாரியும் நிலவனும் செம்மலையின் வலப்புறத்தில் போரிடுவதைக் கண்டதும் வேகமாக வந்து சேர சில கணங்களில் சேர வீரர்கள் வீழ்த்தப்பட்டனர். அதற்குள் நிலவனும் இளங்கீரனும் யவனர்களை வீழ்த்த வாரியன் முடியன் என அனைவரும் வந்து சேர்ந்தனர். நிலவனும் இளங்கீரனும் போரிட்ட விதத்தினை பார்த்து மகிழ்ந்திருந்த பாரி இருவரின் தலைகளையும் தனது கைகளால் பற்றி நெஞ்சோடு அணைத்து கொண்டான். சிறப்பாக போரிட்டீர்கள், வைகலன் கண்டிருந்தால் கூத்தாடி இருப்பான் என்று கூறிவிட்டு மீண்டும் ராசசிம்மன் படையை முன்னேற்றுவான். செம்மலையின் இரு புறங்களிலும் ஆயத்தமாகுங்கள் என்றான். இவ்வளவு சேதத்திற்கு பின்னும் இன்று முன்னேறுவானா என்றார் வாரியன். வீரர்களின் உயிர்களை பற்றி கவலை இல்லாதவனுக்கு தன் முயற்சியில் வெற்றி பெறுவதே முதன்மையாக தோன்றும். ராசசிம்மன் அத்தகையவன். ராசசிம்மனும் கடம்பனும் மற்றவர்களுடன் பின்வாங்கி படை நின்றிருந்த இடத்திற்கு சென்றனர். ஏராளமான வீரர்கள் யானைகளால் நசுக்கப்பட்டு இறந்து கிடந்தனர். புகையால் பாதிக்கப்பட்ட பல வீரர்கள் மண்ணில் அமர்ந்திருந்தனர். யானை படையின் எந்த யானையும் கண்ணில் படவில்லை. ஒரு தொகை யானை படையை முழுவதும் இழந்துவிட்டோம் என்பதை ராசசிம்மன் உணர்ந்தான். சேரப்படையின் வலிமையான யானை படையை பரம்பினர் ஆட்டுக்குட்டிகளை விரட்டுவது போல் விரட்டியதை நம்ப முடியாமல் இருந்தான். மீண்டும் சேரப்படை நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கே சென்றபோது கடம்பன் ஆள் இல்லாமல் அம்புகள் வந்ததே எப்படி என்றான். பரம்பினர் முழங்காலிட்டு அமர்ந்து அம்பெய்து கொண்டிருந்தனர். அவர்கள் உடலிலும் ஆடைகளிலும் செம்மண்ணை பூசியுள்ளனர் என எண்ணுகிறேன். அமர்ந்த நிலையில் அம்புகளை எய்தால் நிலத்திற்கும் அவர்களுக்கும் இருந்த வேறுபாட்டை நம்மால் பிரித்துணர இயலவில்லை என்றான் ராசசிம்மன். அவனுடைய விளக்கம் அவனுக்கே நிறைவளிக்கவில்லை. எனினும் வேறெந்த விளக்கமும் அவனுக்கு தோன்றவில்லை. பாரி ஈட்டியெறிந்த வேகத்தின் அதிர்விலிருந்து மெதுவாக தன்னை மீட்டெடுத்த ராசசிம்மன் யானைப்படை அழிக்கப்பட்டதை சேரமன்னனிடம் தெரிவிக்க கடம்பனை அனுப்பினான். இனி படையின் நடுநிலையில் வருவதால் பயனில்லை என்பதை உணர்ந்தவன் படையின் முதல் நிலையிலிருந்து வழிநடத்த முடிவு செய்தான். புகையால் பாதிக்கப்படாத கேடயமேந்திய வாட்படை வீரர்களை முன்னே வரவழைத்தான். அதற்கடுத்து 1000 விற்படை வீரர்களை நிறுத்தினான்.